بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல அமல்கள் செய்வோம் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கின்றது. நல்ல அமல்கள் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை பெற வேண்டும். மறுமையினுடைய வெற்றி யாருக்கு கிடைக்கின்றதோ அதுதான் உண்மையான வெற்றி. ஃபமன் சுஹசிய அனின் நாரி உதஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைக்கப்படுகின்றாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்றார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஈஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்று சொன்னால் நாளை மறுமையின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் சொல்லித் தருகின்றார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய இன்பகரமான வாழ்க்கை பெற்றாலும், உலகத்தில் எப்படிப்பட்ட சொகுசான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் பெற்றாலும் அது வாழ்க்கை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமையில சொர்க்கத்தில் உனக்கு இடம் கிடைப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, வமௌதிஉம் பிஸௌத்தின் ஃபில் ஜன்னா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, வாழ்க்கை என்று சொன்னால் உண்மையான மறுமையின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று சொல்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய இன்பம் கிடைக்குது ஒரு மனிதனுக்கு, உலகத்தில் மிகப்பெரிய சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது. ஆனால் எவ்வளவு பெரிய இன்பம் கிடைத்தாலும் எவ்வளவு பெரிய சொகுசு கிடைச்சாலும் அவனுக்கு அது நிரந்தரம் கிடையாது. உலகமே கிடைச்சாலும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமா இருக்க முடியுமா? அல்லாஹ் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த கால அவகாசம் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். ஆனால் மறுமையில இம்புட்டு போன்று சின்ன இடம் கிடைச்சாலும் அது நிரந்தரம். அதைத்தான் நபிகள் நான் சொல்கின்றார்கள், மௌதுஉன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு சாட்டையை வைக்கின்ற இடம் கிடைப்பது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த வானம் இந்த பூமி இவைகள் எல்லாத்தை விட சிறந்தது என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு சாட்டை வைக்கிற இடம் என்னங்க பெறும்? சின்ன இடம் தான், அற்பத்தில் அற்பம். அந்த இடம் உலகத்தை விட உலகத்தில் உள்ள எல்லாத்தை விட, ஏன் அந்த இடம் உனக்கு நிரந்தரம். உலகமே உனக்கு கிடைத்தாலும் நிரந்தரம் கிடையாது. மரணம் என்பது, இந்த உலகத்துடைய பிரிவு என்பது உனக்கு உண்டு, மறுமையில் அது கிடையாது. காலிதீன ஃபீஹா, என்றென்றும் நிரந்தரமாக இருக்கின்ற உலகம் மறுமை சொர்க்கம். அப்படிப்பட்ட அந்த சொர்க்க வாழ்க்கை யாருக்கு கிடைக்கின்றதோ அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்று சொன்னால் நாளை மறுமையின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறுகின்றாரே அவர் மகத்தான வெற்றி பெறுகின்றார். அந்த வெற்றிக்காக வேண்டிதான் உலகத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள், நல்ல வணக்கங்கள். நம்மெல்லாம் வணக்கம் செய்யாம இருக்கிறோமா? தொழுகை போன்ற, ஜக்காத்து போன்ற, ஹஜ்ஜி போன்ற, நோன்பு போன்ற வணக்க வழிபாடு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்மகிட்ட இருக்குது. ஆனா இது கட்டாய கடமை. கண்டிப்பாக ஜக்காத் பொருளாதாரம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தாம்னா ஹஜ் நீங்க கண்டிப்பா செய்யணும்.
நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னா அடுத்த நிமிடம் நீங்க 5 நேரம் தொழுகணும். இது கடமை. வணக்க வழிபாடு அமல்கள்னா என்ன? உபரியாக சுன்னத்தான காரியம், நஃபிலான காரியம் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசுகின்ற இடங்களில், அதிகமான இடங்களில் நம்பிக்கையை சொல்லுவான். அல்லாஹ் இறை நம்பிக்கையை சொல்லுவாங்க. மறுமையை நம்புவது, அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது, இறை தூதரை நம்புவது, இறுதி தூதரை நம்புவது, இறந்த பிறகு அல்லாஹ் எழுப்புவான் நம்புவது, சொர்க்கம் நரகத்தை நம்புவது, இப்படி ஏராளமான நம்பிக்கை சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் உள்ளடக்கி நம்பிக்கை கொண்ட மக்களே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்ற இடத்திலெல்லாம் அடுத்தபடியாக என்ன சொல்லுவான்னா, நம்பிக்கை கொண்டு நல்லறத்தை தான் அல்லாஹ் சொல்லுவான். ஈமான் மட்டும் இருந்தால் வெற்றி பெற முடியாதுங்க. ஈமானோடு சேர்த்து இஸ்லாம் இருக்கணும். ஈமான் நம்பிக்கை, இஸ்லாம் என்ன? செயல்பாடு, வணக்க வழிபாடு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமையுடைய வெற்றிக்குண்டான காட்டுடைய வழியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது. நான் ஈமான் கொண்டுட்டேங்க, நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், எனக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னா அது கிடைக்காது. இஸ்லாம் வணக்க வழிபாடு, நல்லறங்கள், அமல்கள் வரணும். அமல்கள் வந்தால்தான் மறுமை வெற்றி பெற முடியும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் யார் செய்கின்றாரோ லஹும் ஜன்னாத்துன் ஃபீஹா, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் யார் செய்கின்றாரோ அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் தங்குமிடமாக அல்லாஹ் கொடுப்பான். நிறைய இடங்கள் நம்பிக்கை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் என்று அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்க. இதன் மூலமாக மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப ஈமான் மட்டும் இல்லாமல் நல் அமல்கள், நல்லறங்கள், அதிகமான அமல்கள் மூலமாக மறுமை அல்லாஹ்வுடைய அன்பு உண்டு, சொர்க்கம் உண்டுங்கிற செய்தியைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள்கிட்ட இந்த வணக்க வழிபாடுகள் நிறைய அலட்சிய போக்கு, நிறைய குறைபாடு. உலகத்தில் எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ வீணான பொழுதில்ல தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவு செய்வார்கள். 5 மணி நேரம் 6 மணி நேரம் அசையாம இன்னைக்கு சமுதாயத்தில் பெண்கள் டிவிக்கு முன்னால உட்கார்ந்துருப்பாங்க. டிவிக்கு முன்னால 5 மணி நேரம் 6 மணி நேரம் அசையாம உட்காருவாங்க. வச்ச கண் வாங்காம உட்காருவாங்க. 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிற நாடகம் 11:30 மணி வரையும் நாடகத்துடைய பெயரை முதற்கொண்டு அதில் வரக்கூடிய கதாபாத்திரம் முதற்கொண்டு சொல்லுவாங்க. அவங்க மட்டுமா சொல்லுவாங்க? சின்ன பிள்ளைங்க அவன்கிட்ட கேளுங்களேன், 7 மணிக்கு போடுற நாடகத்தின் பெயர் என்னமான்னு கேளுங்க, கரெக்டா அடிக்கும். ஏன்? உட்கார்ந்து பார்க்கறவங்க மடியில பிள்ளையும் சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. 6 வயசு 7 வயசு பையங்க 10:30 மணிக்கு போடுகின்ற நாடகத்தை அப்படி கூர்மையா பார்க்கறாங்க. இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு மத்தியில, சிறுவனுக்கு மத்தியில சினிமா படத்தை விட நாடகத்தின் மேல் உள்ள மோகம் அதிகரித்து கொண்டு போகின்றது. ஏன்? பெரியவங்க பழக்கமாக்கியது. தொழுக சொல்லுங்க, 5 நேரம் தொழுக சொல்லுங்க, வாங்க சொன்ன உடனே அந்த வாங்கக்கூடிய சத்தத்தை கூட காதில் கேட்டு பதில் சொல்லாமல் அதுக்கு கூட டிவி ஆஃப் பண்ணாம டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை என்ற வாழ்க்கைக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கருணையால், அல்லாஹ்வுடைய அருளால் நாம் வாழ்க்கை நெறியாக பெற்றிருக்கின்றோம். அப்படி பெற்றிருக்கின்ற நாம் அந்த மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி வழிகாட்டுதலாக வணக்க வழிபாடுகளை, நிறைய நல்ல அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதை செய்ய வேண்டாமா? அதில் நம்ம ஆர்வம் காட்ட வேண்டாமா? அந்த வணக்க வழிபாடுல நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டாமா? இருக்கிறது இல்லையே. நல் அமல்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெறுமன தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் நல் அமல்கள் என்று இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. அதிலையும் சொல்லித் தருது. எல்லா விஷயத்திலும் நல்ல அமல்கள் இருக்கின்றது. நல்ல அமல்கள் எல்லா விஷயத்திலும். உதாரணத்துக்கு நீ எடுத்துக்கொள்ளுங்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள், லக்கத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி, ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நடமாடுவதை அல்லாஹ் எனக்கு காண்பித்தான், நான் பார்த்தேன். சொர்க்கத்தில் ஒரு மனுஷன் அங்கிட்டு இங்கிட்டு உலா வருவதை அல்லாஹ் அப்படி காட்சியாக ரசூலுல்லாஹ் காமிக்கிறான். என்ன காரணத்துக்காக வேண்டி, என்ன அமலுக்காக வேண்டி, என்ன தியாகத்துக்காக வேண்டி இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் அப்படின்னு நபிகள் நாயகம் பின்னால சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஃபீ ஷஜரத்தின் ஃபீ லஹரி துரிக் யுதின் நாஸ், ரோட்ல போகும்போது ஒரு மரத்துடைய கிளை போற வார மக்களுடைய கண்ணை குத்துற மாதிரி, முகத்தை கிழிக்கிற மாதிரி, நெத்திய பதம் பார்க்கிற மாதிரி இடையூறு கொடுக்கும் மண்டமாக ஒரு மரத்துடைய கிளை தொங்கிக் கொண்டிருந்தது. அதை அவர் பார்த்து இது கண்ணை குத்துமே, காதை கிழிக்குமே, மூஞ்ச கிழிக்குமே, எல்லா மக்களுக்கும் தொந்தரவு கொடுக்குமேன்னு எண்ணி பிறருக்கு தொல்லை கொடுக்கின்ற அந்த மரத்துடைய கிளையை அவர் அகற்றி விட்டு சென்றார். இதற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு நன்றி செய்வதமாக அல்லாஹ் சொர்க்கத்தையே கொடுக்கின்றாங்க. இது பெரிய தியாகம். இது போர்க்களத்தில் போய் உயிரே விட்டாரு, வாழ்க்கை முழுக்க நோன்பு வச்சாரா, வாழ்க்கை முழுக்க நின்று வணங்கினாரா, பிறருக்கு வருகின்ற ஒரு தொல்லையை அகற்றி விட்டு சென்றார். இஸ்லாம் சொல்கின்ற மனித நேயத்தின் உச்ச கட்டம். இஸ்லாம் அல்லாத எந்த மதமும் இது போன்ற மனித நேயத்தை சொல்லவே முடியாது, சொல்லவும் இல்லை. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, உண்மையான முஸ்லிம் நீ வெறுமன தொழுது நோன்பு ஹஜ்ஜி ஜக்காத் இது மட்டும் கொடுத்தா நீ முஸ்லிம் இல்ல. இதோடு சேர்த்து எதிர்க்கணும்னா உன் நாக்கால உன் கரத்தால யாருக்கும் தொல்லை வரக்கூடாது, அப்பதான் உண்மையான முஸ்லிம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்ட சான்றை எப்படி கொண்டு வைக்கிறான் பாருங்க. உன்னை முஸ்லிம் என்று நான் எடுத்துக்கொள்ளணுமா? உன்னால யாருக்கும் கடுகு அளவு துன்பம் வரக்கூடாது, நாக்க கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, நீ மனம் புண்படும்படி. அப்படி நடந்தாதான் நீ முஸ்லீம், அப்படி நடந்தாதான் நீ எனக்கு கட்டுப்பட்டு விட்டாய் என்று நான் எடுத்துக்கொள்வேன் என்ற செய்தியை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லி தர்றாங்க. இதுவும் வணக்க வழிபாடுங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை கையில் தூக்கி இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இஸ்லாமியருக்கும் கண்ணியத்தை தேடி தரக்கூடிய ஒரு அஜெண்டா. அது வணக்கம். ஏன்னா நம்ம கண்ணியத்துக்கு மட்டும் இல்ல, அதுவும் மார்க்கத்து ஒரு அம்சம், பிரிச்சு பார்க்க முடியாது. மனிதனுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதையும் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளை செய்வதையும் இஸ்லாம் பிரிச்சு சொல்லல, ரெண்டையும் சேர்த்து சொல்லுது. இது கூட வணக்க வழிபாடு எடுத்துக்கலாமா? வணக்க வழிபாடு நல்ல அமல்கள், உபரியான வணக்கம் என்பது வெறுமன தொழுகையோடு சேர்ந்து மட்டும் இல்ல, இதுலயும் உண்டு. அதே மாதிரி தொழுகையிலும் உண்டு. நீங்க தொழுகை விஷயத்துக்கு வாங்கல, நீங்க இன்னைக்கு தொழுகை விஷயத்துல நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம், கரெக்டா இந்த ஃபர்ல்ல ஓரளவு கண்ணு கருத்துமா இருப்போம். இந்த முன் சுன்னத்து பின் சுன்னத்து, பள்ளிவாசலுக்கு போறது நடந்து வர்றது இதெல்லாம் யாரும் கண்ணு கருத்துமா கொண்டு வரதே கிடையாது. ஏதோ ஃபர்லுக்கு போவாங்க, வேக வேகமா போறது, ஒளிச்சுறது, டக்குன்னு தொழுக முடிக்கிறது, சலாம் கொடுத்து கொடுக்காம எஞ்சி வந்துடுது. எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுங்க. தொழுகையோடு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளை, நன்மைகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய காரியங்களை நபிகள் நாயகம் சொல்லி தருகின்றார்கள். என்ன தெரியுமா சொல்லாங்க? சொல்ல யஅலமுன் நாஸு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வலி, மக்கள் பாங்கு சொல்வதற்குரிய நன்மையும் தொழுகையில் முதல் வரிசையில் நிற்கிற நன்மையும் விளங்கி கொண்டால் அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், போட்டி வரும், சண்டை சச்சரவு வந்துருமா. நான் தான் பாங்கு சொல்லுவேன், நான் தான் பாங்கு சொல்லுவேன், நான் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன். சண்டை சச்சரவு வரும், போட்டி வரும். போட்டி வந்து ஒரு கட்டத்தில் யாருப்பா வாங்க சொல்றது, யாருப்பா ஃபர்ஸ்ட் சஃபல் நிற்கிறது என்று போட்டி வந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பார்கள். பள்ளிவாசலுக்கு போறீங்க, நம்ம தௌஹீத் மர்கஸுக்கு போறோம் வைங்களேன், அங்க ஒரு சஃப்ல 10 பேர் தான் நிக்க முடியும். வந்திருக்கிறது 50 பேர். 50 பேர் கரெக்டா ஃபர்ஸ்ட்ல போயிட்டோம். அந்த 50ல எந்த 10 ஃபர்ஸ்ட் நிக்கிறது?
இன்னைக்கு நம்ம போட்டி வருது, சண்டை வருதா? சண்டை வரல. ஏன் தெரியல. நபிகள் சொல்றாங்க, முதல் சஃப்ல நிக்கிற நன்மைன்னு தெரிஞ்சுக்கணும். நன்மைன்னு சொல்ல நன்மை என்னன்னு சொல்லி தரலங்க. உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிற இந்த மண்டபத்தில் வரக்கூடிய எல்லாத்துக்கும் தலைக்கு 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வைங்க. சும்மா பேச்சுக்கு இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய எல்லாத்துக்கும் தலைக்கு 1000 ரூபாய். முதல் 4 சேர் இருக்க ஃபர்ஸ்ட் யார் உட்காராங்களோ அவங்களுக்கு தலைக்கு 1 லட்சம் ரூபாய், 4 பேருக்கு மட்டும்தான். அப்படின்னு ஏற்கனவே பிட் நோட்டீஸ் கொடுத்தா என்ன ஆகும்? 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா முதல்ல இருக்கிற 4 பேருக்கு மட்டும் தலைக்கு 1 லட்சம் ரூபாய். சண்டை வருமா வராதாங்க? ஒரு நாளைக்கு முந்தி வந்து நின்றுவோம், வரிசையில் போட்டு நிற்போம், துண்டு போட்டு நிற்போம். இந்த 4 பேர், இந்த 4 சீட்ல யார் நிக்கிறது, யார் உட்கார்றது? அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு தான் சண்டை செய்ய வரும் இல்லையா? அப்ப யாரா 4 பேர் உட்காரணும்ல, என்ன செய்யறது? சீட்டு குலுக்கி போட்டு பாரு. வந்திருக்கிற 40 பேர், வந்திருக்கிற 100 பேர்ல, வந்திருக்க 200 பேர்ல 4 பேர் செலக்ட். அந்த செலக்டுக்கு எல்லாரும் பேரையும் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுங்க. அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வருவோம் இல்லைங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில முதல் வரிசையில் நிற்கிற நன்மை நீங்கள் விளங்கிக் கொண்டால் உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு வந்து நான் நீ போட்டி போட்டு இறுதியில சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட அபரிவிதமான நன்மை நபிகள் சொல்கிறார்கள். முதல் வரிசை மட்டுமில்ல, தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகின்ற நன்மை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த ஆரம்ப நேரத்துக்கு உங்களுக்கு மத்தியில் முந்திக் கொள்வீர்கள். அதோடு சொல்றாங்க, சுபுகுடைய தொழுகையினுடைய நன்மையும் இஷாவுடைய தொழுகை நன்மையை நீங்கள் வழங்கிக் கொண்டால் நீங்கள் தவழ்ந்தால் வந்து விடுவீர்கள். அந்த நன்மையை மட்டும் நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய முடியல, கால் வலிக்கு, கை வலிக்கு, தலைவலிக்கு சொல்ல மாட்டீங்க. உங்களால நடக்க முடியாவிட்டாலும் நீங்கள் தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வந்து விடுவீர்கள் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்குள்ள நன்மை சொல்லி தர்றாங்க. தொழுகைக்காண்டி வீட்டில் நீங்க ஒளி செஞ்சு பள்ளி வாசலுக்காண்டி வரும்பொழுது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை உண்டு. ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தொழுகையை முடித்து விட்டு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அடுத்த தொழுகை எதிர்பார்த்து. அப்படின்னு ரசூல் சொல்றாங்க, நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கின்ற நேரம் எல்லாம் நீங்கள் தொழுகையிலே இருக்கிறீர்கள். மகரிப் தொழுறோம் வைங்களேன், தொழுகிட்டு அங்கேயும் உட்கார்ந்து இஷாவை தொழுதுட்டு போயிருவோம் சொல்லி தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்தால் நீங்கள் தொழுதுகிட்டே இருக்கிறீங்க, தொழுகையிலே நீ இருக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடு நல்ல அமல்களுக்கு சொல்லக்கூடிய நன்மை சொல்லி தர்றாங்க. நம்ம எங்க தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்? எடுத்து சலம் கொடுத்தோன்னு வேகமா ஓட்டம், ஒரு போனை கையில வச்சுக்கிறது. தொழுகை தக்பீர் கட்டி நிற்கும் போது அங்கே 5-6 ரிங்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே ரிங்கு அடிக்கும் போது யார் அடிப்பான்னு அல்லாஹ்வுடைய சிந்தனை போய் போனுடைய சிந்தனை வந்துடும். தொழுகை முடிச்ச கையை உடனே அடிச்சிட தெரியுமா? அந்த போனை நோண்டி அது என்ன மிஸ் கால் வந்திருக்கு, என்ன மெசேஜ் வந்திருக்குது, என்ன தகவல் சொல்லி அந்த மெசேஜுக்கு பதில் மெசேஜ் அங்கே அடிப்பார். அங்கேருந்து வெளியே ஓடுவார், போனை தூக்கிட்டு வெளியே குடு ஓடுவார். இன்னைக்கு போன் மூலமாக இன்னைக்கு சமுதாயம் சீரழிஞ்சு சிண்டாப்பனமா இருக்குது. டெலிபோன்ல போன் நல்ல விஷயம், தகவல் பரிமாற்றத்துக்கு, செய்தி பரிமாற்றத்துக்கு, உங்களுடைய வியாபார பிசினஸுக்கு, உங்களுடைய வியாபாரத்துடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாங்க. வீண் விரயத்துக்கு பயன்படுத்தலாமா? பேஸ்புக் ஒன்று கண்டுபிடிச்சானே, அன்னையோடு மக்களுடைய சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை மறக்கடிக்கப்பட்டு இன்னைக்கு முஸ்லிம் மக்கள் பேஸ்புக்லேயே மூழ்கிட்டான். அசராம உட்கார்ந்துருக்காங்க 3 மணி நேரம் பேஸ்புக்ல, 3 hours, 10 நிமிஷம் அல்லாஹ்வை நிம்மதியா தொழ மாட்டாங்க. 3 மணி நேரம் பேஸ்புக்ல உட்கார்ந்து அப்படியே புரட்டி பார்த்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அது ஒரு போத மாதிரி ஆக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க, சலாம் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் மேல் ஆடையை கலட்டி இதை போய் அபூ ஜஹல்கிட்ட கொடுத்து விட்டு இந்த ஆடை அல்லாத பழைய ஆடை வாங்கிட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் இந்த ஆடை என்னை திசை திருப்பி விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 10 நிமிட தொழுகையில
ஒரு 2 நிமிடம் அந்த ஆடையினுடைய வேலைப்பாடு இருக்கு இல்லையா, நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஆடை எப்படிங்க, கையால் செஞ்சதானங்க. அந்த வேலைப்பாடு அப்படி தொழுகை நிற்கும் போது பார்வை வந்து அதை பட்டுட்டு சிந்தனையை மாத்திட்டு, என் சிந்தனையை அல்லாஹ்வுடைய சிந்தனையை, தொழுகை நிற்கிற இந்த சிந்தனையை திசை திருப்பி விட்ட இந்த ஆடை எனக்கு தேவையில்லை, இதை அபூ ஜஹிம்கிட்ட கொடுத்து விட்டு பழைய ஆடை வாங்கிட்டு வா என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிமிடம் திசை திருப்பிய ஆடை எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையை திசை திருப்பக்கூடிய பேஸ்புக்கில் 2 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கமே. ஊரு பணா உலக பணாலாம் நடக்கு, ஃபித்னா நடக்கு. நீ கேட்டதெல்லாம் பரப்பக்கூடிய ஒரு செய்தி பேஸ்புக் தாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கரிகளுக்கும் சலாகா, இன்னல்லாஹ கரிகளுக்கும் சலாசா, அல்லாஹ் 3 விஷயத்தை கடுமையாக வெறுக்கின்றான். ஒன்று என்ன தெரியுமா, வக்கீல வக்கால், கேட்டதெல்லாம் பரப்புவது, கேட்டதெல்லாம் சொல்றது. ஒரு விஷயம் வந்து சொன்னாம்னா உனக்கு யாருப்பா சொன்னா, இதுக்கு ஆதாரம் உண்டா, இதுக்கு ப்ரூஃப் உண்டா, நிரூபிக்க முடியுமா, அப்படி தக்க ஆதாரத்தோடு கேட்டு விட்டு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் அவன் சொன்ன கேட்டதெல்லாம் எவன் பரப்புறானோ அல்லாஹ்வுக்கு கடுமையான வெறுப்பை உண்டாக்கும் என்று நபிகள் நான் சொன்னாங்களே. இன்னைக்கு கேட்டதெல்லாம் பரப்பக்கூடிய சாதனமாக இன்னைக்கு பேஸ்புக் இருக்கா இல்லையா? பின் விளைவை பற்றி பேசுகின்ற செய்தியெல்லாம் இன்னைக்கு ஒருத்தரை பத்தி ஒரு செய்தி பரப்புறமே சொல்றமே, இதனால அவனுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், இதனால அவன் குடும்பத்தில் குழப்பம் வருமே, சண்டை வருமே, சச்சரவு வருமே, அவன் மானத்துக்கு வந்து மிகப்பெரிய பங்கு வருமே, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அவன் பாட்டுக்கு செய்தி விட்டு அடிக்கிறது 10-15 பேருக்கு. அவன் செய்தி வந்த மணி தான் இருக்கும். எவன் செய்தி அனுப்புனானோ அவன் உடனே ஃபோன் அடிப்பான், மாப்பிள்ள நான் வந்து தெரியாமல் அனுப்பிட்டேன், நீ வேற யாருக்கு அனுப்பிடாதன்னு உடனே அடிப்பான். ஐயோ நான் 50 பேருக்கு அனுப்பினான்னு பார்ப்போம். ஒரு செகண்டுங்க அனுப்புன கையோட எவ்வளவு ஃபாஸ்டா நடக்க பாருங்க வேலை. அல்லாஹ் வணங்குறது ஃபாஸ்ட் இருக்குதா? வாங்க சொல்லப்பட்டால் நபிகள் நாயகம் உடனே தொழுகைக்கு போவார்கள், வீட்டு வேலையை செய்வார்கள். ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை மனைவிக்கு ஒத்தாசையாக, நீ மனைவி செய்கிற வேலையெல்லாம் ஆண்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது. மாங்கன்னு போட்டு துணியை போட்டு துவைப்பாங்க அவங்க, அவ்வளவும் துவைச்சி மிக்சியில் போட்டு நல்லா போட்டு புழிஞ்சி, கிரைண்டர் மிக்சியில் கிரைண்டர் போட்டு நல்லா போட்டு புழிஞ்சி அதெல்லாம் காய வச்சு அழகா அயன் பண்ணி அப்படியே அழகா புது துணி மாதிரி கொடுப்பாங்க. இவன் எடுத்து அதை அழகா அவளை ஒரு பாராட்டி போடாம அந்த கழுத்து லேச அழுக்கு இருக்குமே, என்ன துவைச்சிருக்க மூதேவி அப்படிங்கிறது. நபிகள் நாயகம் மனைவிக்கு செய்கின்ற வேலையை, ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை ஒத்தாசையா செய்வாங்க. வாங்க சொல்லப்படுமா உடனே சொல்லுவாங்க, அப்படியே போட்டு உடனே போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கும் பள்ளிக்கு 5 கிலோமீட்டரா, இன்னும் 3 கிலோமீட்டராங்க, இல்லை 1 கிலோமீட்டரா, ஒரு 2 அடி தான் முடிஞ்சு போச்சு. பள்ளி வீடு சேர்ந்த மாதிரி இருக்கும். காமத்து சொல்லப்பட்டா போய்க்கலாம், காமத்தோட சவுண்டு கேட்கும் வீட்டுக்கு. அப்படி நெருக்கத்தில் வீடு இருந்தாலும் வாங்க சொல்லப்பட்டால் உடனே நபிகள் நாயகம் பள்ளிக்கு போவாங்களே. இந்த பேஸ்புக்கில் காட்டுற ஸ்பீடு தொழுகையில, வணக்கத்தில், நல்ல அமல்களில் நாம் காட்டுவதில்லை. வந்த செய்தியை 1 செகண்ட்ல 50 பேருக்கு பரப்புறிய, பின் விளைவை பற்றி யோசிக்காம நபிகள் நாயகம் சொன்ன எச்சரிக்கை உங்களுக்கு தெரியாதா? இன்னல் அப்தல யதகல்லமு பில் கலிமத்தி மா யதபய்யனு ஃபீஹா யஸ்துல்லு பிஹா ஃபின்னார். அடியான் பின் விளைவை பற்றி யோசிக்காமல் ஒரு சில வார்த்தைகளை பேசிவிடுகின்றான். நம்ம இந்த வார்த்தையை பேசுறோமே, இதனால பின்னால எத்தனை பேருக்கு பாதிப்புன்னு யோசிக்காம இந்த அடியார் பேசுறான். அதனால அல்லாஹ் என்ன செய்யறானா, அபு அத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் துளை தூரம் கொண்ட நரகத்தில் அல்லாஹ் தூக்கி வீசுகின்றான். ஒரு செய்தியை, சாதாரண ஒரு வார்த்தையை பின் விளைவை பற்றி யோசிக்காமல் பேசிட்டா அதனால அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா, கிழக்குக்கும் மேற்குக்கும் துளை தூரம் கொண்ட நரகம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்களே. பேசுனா மட்டும்தானா, பேஸ்புக்கில் பரப்புனா கிடையாதா? உண்டு. இன்னைக்கு பைத்தியமா அலையறாங்க பேஸ்புக்கில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம், உன்னுடைய பிள்ளை, உன் குடும்பம், உன் சொத்து, உன் காசு, இதுல நீ இணைந்திருக்கும் போது கூட இறை சிந்தனை விட்டு மறக்கடிக்காமல் இருக்க வேண்டும். அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. நீ கல்யாணம் முடி, பொன்னாடி பிள்ளையோடு இரு, சொத்து சேர்த்துக்க, காசு எடுத்துக்க, வியாபாரம் செய்ய, நல்ல இரு. ஆனா இவைகள் எல்லாம்
இறை சிந்தனை விட்டு ஒன்றை மறக்கடிக்க செய்து விடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். பிள்ளையை, மனைவியை, தாயை, தந்தையை இதையெல்லாம் கவனிப்பது கடமை. கடமையான காரியம் கூட எப்படி இருக்க கூடாதான்? இறை சிந்தனை விட்டு உன்னை மழுங்கடிக்க செய்துவிடக்கூடாது. இறை சிந்தனை விட்டு உன்னை திசை திருப்பி விடக்கூடாது. பேஸ்புக்னா கடமையா? இவன் தாயை பார்க்கிற கடமை கூட எப்படி? அது அது அந்த நேரத்தில் செய்யணும். அல்லாஹ்வை மறந்து தாயை கவனிக்கலாமா? அல்லாஹ்வை மறந்து பிள்ளையை கவனிக்கலாமா? அல்லாஹ்வை மறந்து நீ வியாபாரம் செய்யணும், ஹலால் தான், கடமை தான். உழைக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. அந்த உழைப்பை கூட இறை சிந்தனையை மறக்கின்ற மாதிரி நீ செய்யக்கூடாது. அப்படி சொல்லுகின்ற மார்க்கங்க இது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை இருக்கிற நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு தேவையில்லாம பேஸ்புக்கில் போதையை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த போதை எப்படி ஆக்கும்னா, அமெரிக்காவில் யூஎஸ்ல நடந்த உண்மையான ஒரு செய்திங்க. பேஸ்புக்கில் ஒருத்த வந்து போதையாவே அலைஞ்சிருக்கிறான். எப்படிப்பட்ட போதை தெரியுமா? இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்காங்க இல்லையா, தன்னுடைய போட்டோவை எடுத்து பேஸ்புக்கில் பரிமாறல ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்படியே முகத்தை அனுப்பிச்சதை எடுத்து அனுப்புறது. எப்படி அனுப்புறது? சாப்பிட்றது எடுத்து அனுப்புறது, பாத்ரூம் போகிற எடுத்து அனுப்புறது. நான் இப்போதான் வேலைக்கு கிளம்பி விட்டேன்னு சொல்லி பைக்கில் ஏறி உட்காருவானா அதை ஒரு ஸ்டில் எடுத்து அனுப்புறது. இதையே போதை அலைகிறது. இந்த மாதிரி ஒரு பைத்தியம் யூஎஸ்ல, அமெரிக்காவில் ஒரு இளைஞர், 21 வயசு இளைஞர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் இதே கிறுக்க அலைஞ்சிருக்கிறார். என்னது? விதவிதமா போட்டோ எடுத்து நண்பருக்கு அனுப்புறது. பைக்கில் உட்கார மாதிரி, குதிரையில் போற மாதிரி, பிளேட்ல இருக்கிற மாதிரி, தன்னோடு படிக்கிற காலேஜ் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்கள் மேல அப்படி தோல்ல கை போடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறது. அதுக்கு உடனே கமெண்ட், எப்படி மாப்பிள்ளை இப்படிலாம் நீ யோசிக்கிற, அருமையா இருக்கு ஸ்டில்லு அப்படின்னு அங்கிருந்து ஒரு 15 கமெண்ட் வரும். சும்மாவே அனுப்புவாங்க, உசுப்பேத்துவாங்க. சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி சும்மா இருக்கிறவனை என்ன செய்வோம், அப்படியே உசுப்பேத்தி அவனை ரணகலமா ஆக்கிறது. அவன் பார்ப்பான், ஓ இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக எடுக்கிறோமோ அப்படி அதிலே கூட கொஞ்சம் பைத்தியம் ஆயிடுவான். அப்படி எடுத்த பைத்தியமாக அணைஞ்ச ஒருத்தன் வித்தியாசமா யோசிக்கிறான். இது என்ன பழைய ஸ்டைலா இருக்குத, குதிரையில் உட்கார மாதிரி, பைக்கில் உட்கார மாதிரி, பிளேட்ல போற மாதிரி, ஒரு பெண்ணு மேல கையை போட்டு அப்படி போட்டோ எடுக்கிற மாதிரி வித்தியாசமா என்ன செய்யணுமே, மக்கள்கிட்ட நிறைய பாராட்ட வாங்கணும்னு சொல்லி எப்படி யோசிக்கிறான்னா, துப்பாக்கியை எடுத்து தன் தலையிலே தானே சுடுகின்ற மாதிரி ஒரு ஸ்டைல். உண்மையிலே சுடுறது இல்ல, அப்படி சுடுற மாதிரி ஒரு ஸ்டைல். அப்படி துப்பாக்கி எடுத்து தலையில வச்சு கேமரா வச்சு அந்த போட்டோ எடுத்து அதை எல்லாத்தையும் அனுப்புறது. இந்த மாதிரி யோசனை பண்ணி யூஎஸ், அமெரிக்காவில் நம்ம நாட்டில் துப்பாக்கி கிடைக்காது, அங்க ஈஸியா கிடைக்கும். பள்ளிக்கூடத்தில் போற பசங்க நினைச்சுவான் துப்பாக்கி கொண்டு போவானா, அங்க வந்து ஒரு துப்பாக்கி அவன் இரவல் வாங்கி வீட்டில் கேமராவை செட் பண்ணி என்ன பண்றான், துப்பாக்கி அப்படி எடுத்து தலையில வச்சு அப்படி ஸ்டில் இருக்கிற மாதிரி எடுக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, கை தவறி ஆனாயிரும். கை தவறி ஆனாய டம்மு ஒரே சவுண்டு, மண்டையை பிறந்து ரத்தம் வருது. ஆளு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. மண்டை ரத்தம் தெரிச்சு மூர்ச்சியாய் கீழே விடுறான். சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்து ஓடி வந்து வர்றாங்க. குன்றும் குயிருமா கிடக்குறான். அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போற வரை செய்தியை கேட்கறாங்க, யாருப்பா அவனை சுட்டான்னு. அவங்க வர்றதுக்கு முந்தைய செத்து போயிருந்தாங்கன்னா இவனை சுட்டான்னு வச்சுக்கிடுவான். நல்ல வேலை அவனுக்கு உயிர் கடந்திருக்கு. போகும்போது சொல்றான், இந்த மாதிரிங்க நான் தாங்க இந்த மாதிரி போட்டோ எடுத்தேன், என் கை தவிர சுட்டுட்டேன்னு சொல்றான். ஆஸ்பத்திரிக்கு போற வழியே செத்து போயிட்டான். எப்படி பார்த்தீங்களா? தன் உயிரை தானே கொல்லக்கூடிய ஒரு நிலைமையை இந்த பேஸ்புக்குங்கிற போதை உருவாக்கி இருக்குது. இது நன்மை தருமா? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் நம்ம ஏதாவது செய்தி சொல்லுவோம், அவர் செல்போன் நோண்டிட்டே இருப்பாரு. நம்ம முக்கியமான விஷயம் பேசுவோமா, அவர் பாட்டுக்கு அதை நம்ம நேரம் நோண்டிட்டு மாப்பிள்ள என்ன சொன்ன அப்படிங்கிறது. ஆடா பாவி, இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் தொண்டை தண்ணியை போட்டு கத்துறேனப்பா, நீ ஆரம்பத்தை கேட்கலையா? இல்லை நான் கொஞ்சம் கவனமாக இருந்தேன். பக்கத்தில் இருக்கிறவன் பேசுற பேச்சு காதுல வராத அளவுக்கு இன்னைக்கு பைத்தியம் அலையிறாங்க. இதெல்லாம் நமக்கு மறுமையில் வெற்றி தருமா? எங்க நன்மைக்கு பயன்படுத்துங்க. நன்மைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்க நிகழ்ச்சி நடக்கு, அல்லாஹ் அனுப்புங்க, நன்மை உண்டு. வெட்டியாங்க யூஸ் இல்லாம பயன் இல்லாம வெட்டியாக அல்லாஹ் கொடுத்த நேரங்களையும் காலங்களையும்
தவறாக பயன்படுத்தக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு ஆண்களும் பெண்களுக்கு மத்தியில் பெருகி கொண்டு போகின்றார்கள். இதைத்தான் பள்ளிவாசல சலாம் கொடுத்தோன்னே வேகமாக ஓடுவான். அப்படி நன்மை உண்டா? இது பள்ளிவாசலை தொழுதுட்டு உட்கார்ந்தா நபிகள் நான் சொல்றாங்க, மாலம் யூ ஹஜ்ஜிஸ் தக்கூமு அல்லாஹு மக்ஃபிர் லகு அல்லாஹு மர்ஹம்ஹு. நீ தொழுதுட்டு சும்மா உட்காரு, அல்லாஹ் உனக்காக வேண்டி ஒரு மலக்கை நியமிக்கின்றான். நீ ஒழுவ மட்டும் முறிக்காம இருக்கணும். மாலம் யூ ஹஜ்ஜிஸ் தக்கூலு அல்லாஹு மக்ஃபிர் லகு அல்லாஹு மர்ஹம்ஹு. நீ உழுவோடு இருக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் உனக்காக வேண்டிய ஒரு மலக்கை நியமித்து, எப்படின்னா அந்த மலக்கு அல்லாஹ் துஆ செய்ய சொல்கின்றான். என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை நீ மன்னி, யா அல்லாஹ் இவருக்கு நீ கருணை செய். மலக்கை நியமிக்கிறாங்க. நீங்க நான் கேட்கிற துவாவோட மலக்குமார்கள் நமக்காக வேண்டி கேட்கிற துவா எப்படிப்பட்ட துவா இது? உண்ட நீ பேஸ்புக் தூக்கி ஓடி போன தூக்கி ஓடனா உண்டா? உனக்கு கிடைக்குமா? தொழுகையில உன்னுடைய போனுடைய சிந்தனை இருந்தா கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே உட்கார்ந்தா கிடைக்கும். இன்னைக்கு நன்மையின் பக்கம், நல்ல அமல்கள் செய்வதன் பக்கம் கடுமையான அலட்சிய போக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமுதாயம் அத்தனை பேர்களும் ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். மறுமை என்ற வாழ்க்கைக்காக வேண்டி, மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கின்றான். யாரெல்லாம் அப்படி ஏற்றிருக்கிறார் அத்தனை பேர்களும் ஒரு விஷயத்தை ஆழமா சிந்திங்க. நபிகள் நாயகத்தை அப்படி முன்னால கொண்டு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னால கொண்டு வாங்க. இறை தூதர், இறுதி தூதர், ரஹமத்துல் ஆலமீன், முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அவங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகள் செய்வதில் எப்படி ஆர்வமா இருந்தாங்க அதை மட்டும் நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக போகும்பொழுது ஒரு ஒட்டகத்தை, ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, வாகனம் குறைவா இருக்கு. என்ன செய்யறாங்க? ஒரு ஒட்டகம் 3 பேருக்கு, ஒரு ஒட்டகம் 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தன்னை அபூ லுபாப், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவங்கள்ட்ட சேர்த்து போடுறாங்க. 3 பேரும் போறாங்க. 3 பேரும் ஒரே ஒட்டத்தை உட்கார முடியாதுங்க. 2 பேர் உட்கார முடியும், ஒருத்தர் நடந்து போகணும். 2 பேரும் ஒட்டகத்தை உட்கார்ந்து நெருக்கி பிடிச்சா உட்கார முடியும். நபிகள் சொல்றாங்க, 3 பேர் 2 பேர் உட்கார்ந்து போவாங்க, ஒருத்தர் நடந்து போகட்டும். கொஞ்சம் தூரம் போன உடனே உட்கார்ந்து கருக்குவார், இறங்கி கொள்ளட்டும், நடந்து போறவர் ஏறிக்கொள்ளட்டும். ஷிஃப்ட் மாத்தி போங்க என்று ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கிற ரசூலுல்லாஹ் தன்னை அபூ லுபாப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, அபூ லுபாப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க, அலி ரலியல்லாஹு நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அலி ரலியல்லாஹு ஏறுறாங்க, அபூ லுபாப் ரலியல்லாஹு கீழே இறங்குறாங்க. அவங்க கொஞ்சம் நடக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அபூ லுபாப் மேலே ஏறுறாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப கீழே இறங்கணும். ரசூலுல்லாஹ் கீழே இறங்கும் போது 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ லுபாப் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க இறங்காதீங்க, உங்களுக்கு பதிலாக நாங்க என்ன செய்யறோம்? நடந்து வரோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் மேல உள்ள அன்பின் காரணமாக. அல்லாஹ்வுடைய தூதரை நடக்க விடணும், அவங்க உட்கார்ந்து வரட்டுமே அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வருது. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் ஒமா அன்துமா பி அக்வா மின்னி வலா அனா அகனா மினல் அஜ்ரி மின்குமா. யாரை பார்த்து இறங்கணும் சொல்றீங்க? உங்க 2 பேரை விட உடல் வலிமையில் கூடியவன் நான். நான் என்ன கேட்டு போயிடலானா? நடக்க முடியாது, தள்ளாடுற வயசாகனா? உன்னை விட உடல் வலிமையில் கூடியவன் நான். வலா அனா அகனா மினல் அஜ்ரி மின்குமா. உங்க 2 பேரை விட அல்லாஹ் இடத்தில் நன்மையை அதிகமாக எதிர்பார்க்கின்ற நான். நீங்க எப்படி நன்மை எதிர்பார்க்கிறீங்களோ அதே எதிர்பார்ப்பு உங்களை விட எனக்கு அல்லாஹ் இடத்தில் நன்மை எதிர்பார்க்கின்ற தன்மை உண்டு என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பங்குக்கு, தன் நன்மைக்கு இறங்கி நடந்து தான் ஒருவன் இறங்கி நடந்து வராங்க. ஏன் இறங்கணும்? நம்ம தலைவராச்சே, அவங்க பாட்டு இறங்கிட்டு போட்டோம் அப்படி விட்டாங்களா? அந்த நன்மையும் நம்ம பேர் நினைச்சாங்களா? நபிகள் நான் சொல்லிக்கிட்டார்கள், தோரல் அழமாலு யௌமல் இஸ்னைன் வல் ஹமீஸ். ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு முஸ்லிமுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. என்னுடைய அமல் ஃபவஹிப்பு அமலி வ அனா ஸாயிமுன். என்னுடைய அமல் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகின்றேன். அதானங்க திங்கள் வேலை சுன்னத்தான் நோன்பு.
நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு அடிச்சுவாங்க வியாழன் திங்கள் நோன்பு வச்சிருவாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா வியாழனும் திங்களும் நம்முடைய செயல்பாடு அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுகின்றது. அப்படி சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க பிரியப்படுகின்றேன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறாங்க. வணக்க வழிபாடுல எப்படி ஆர்வம் ரசூலுல்லாஹ்க்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்க அவசியமா? எங்க மரண தருவாயிலங்க, மரணத்துடைய வேலையில சக்கராத்து கால்ல மூர்ச்சியாகி எழுந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? கண் விழிச்சு பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, தொழுதுட்டீங்களா? சஹாபாக்களை பார்த்து எந்த நிலைமையில பாருங்க, மரண தருவாய், மூர்ச்சி ஆகுறாங்க, குளிக்கிறாங்க, மூர்ச்சியறாங்க, குளிக்கிறாங்க. அந்த கண்ணை விழிக்கும் போதுதான் கூட இருந்த நபி தோழர்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, தொழுதுட்டீங்களான்னு கேட்கிறாங்க. நீங்க வராம நாங்க எப்படி யார சொல்ல தொழுவோம்? நாங்க உங்களை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நடக்க முடியாமல் தள்ளாடுற அந்த நேரத்திலும், நடக்கவே முடியாத அந்த நேரத்திலும் இரண்டு நபி தோளுடைய தோள், இந்த பக்கம் இப்னு அப்பாஸ், இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு நபி தோளுடைய தோள்கள்ல கையை போட்டு ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன ரஜுலைனி தகுத்து ருஜ்லா ஃபில் அர்லி, தன் உடம்பை அப்படி தொங்க விட்டு தன் கால்களை இழுத்து தன்னுடைய காலுடைய பெருவிரலை தரையில் கோடிட்டவாறு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி போனார்கள். நம்மள இப்படி இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிங்க இருந்தாங்க? அவங்கள முன்னிறுத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடு செய்வதில், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமை செய்வதிலும், உபரியா செய்கின்ற வணக்கத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் செலுத்திய கவனம் என்ன? அவர்கள் எவ்வளவு அக்கறையா இருந்தாங்க, எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. கால் வீங்க தொழுவாங்க ரசூலுல்லாஹ், கால் புடைக்க தொழுவாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இப்படி தொழுகிறீங்க? நீங்க ஏன் இப்படி கால் புடைக்க தொழுகிறீங்க? உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உடைய அடியானாக ஆக வேண்டாமா என்று ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. கால் வீங்க ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னா இன்னைக்கு நம்மள யாராவது ஒருத்தர் லிஸ்ட் வர முடியுமா? எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு வணக்க வழிபாடுகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர்றாங்க. எல்லாத்தையும் அலட்சிய போக்கு முன்னு சுன்னத்து தான் என்னன்னு கேட்கிற நிலைமைக்கு ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ரக்காத்துல் ஃபஜ்ர் கைரும் மின துன்யா வமா ஃபியா, சுபுகுடைய முன் சுன்னத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சிறந்தது. ஒட்டு மொத்தமா உலகத்தை வைங்க இடத்துல, உலகத்துடைய மதிப்பீட ஃபுல்லா போடுங்க. மொத்த உலகத்துடைய ப்ராப்பர்ட்டியுடைய வேலையுடைய என்ன, அமௌண்ட் என்ன, அப்படி கால்குலேஷனை கொண்டு வர முடியாது. நம்பர் வருமா? அத்தனை லட்சம் கோடி 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 கோடியா போய்கிட்டு இருக்கும். இந்த அம்பத்தூரை கால்குலேஷன் பண்ணா கூட, இந்த முகப்பேரை கால்குலேஷன் பண்ணா கூட வருமா? கால்குலேஷன் வருமா? எத்தனையோ மில்லியன் கோடி தாண்டி போய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க? பல்லாயிரக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 25,000 கணக்கு போட முடியுமா? ஒரு ஏரியாவை, சென்னையில் ஒரு ஏரியாவை கணக்கு போடுறது கஷ்டம். உலகத்தையே கணக்கு போட்டா, ஒட்டுமொத்த உலகத்தையே கணக்கு போடுங்க. நபிகள்லாம் சொல்றாங்க, ஒட்டுமொத்த உலகத்தை கணக்கு போட்டு ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்து இவ்வளவுதாங்க ஒட்டுமொத்த உலகம் இவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள வருது. அதை ஒரு பக்கம் வச்சாலும் சுபுகுடைய முன் சுன்ன தொழுறீங்கல்ல, அந்த 2 ரக்காத்துக்கு அல்லாஹ் தருகின்ற கூலியை ஒரு பக்கம் வச்சாலும் இந்த கூலி பக்கம் இது நிற்க முடியாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகின்றார்கள். கவனம் இருக்கா மாட்டேன் அலட்சியங்க. எங்க ஃபர்லான தொழுகை இல்லை, எங்க ஃபஜ்ர் முன் சுன்ன தொழுகை அப்படி போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்கிற முதல் கேள்வி தொழுகை பற்றி தானங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் முதல் கேள்வி தொழுகை பற்றி. யாரிடத்தில் தொழுகைக்குண்டான பதில் சரியாக இருக்கின்றதோ அடுத்தடுத்த கேள்வி எல்லாம் அல்லாஹ் அவருக்கு இலகுவாக்கி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நபிகள் சொல்கின்றார்கள், அப்படி தொழுகை பற்றி முதல் கேள்வியை கேட்கும் பொழுது தொழுகைக்குண்டான பதில் யாரிடத்திலேயாவது கொஞ்சம் அதுல குறைபாடு இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான் ஒரு அடியான. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியார் அல்லாஹ் நிச்சயமா அவனை வந்து விசாரணை பண்ணும் பொழுது ஃபர்லான தொழுகை எப்படி பார்ப்பான்னு மலக்கு மாட்ட அல்லாஹ் உத்தரவிடுவான்.
அவர் நினைச்சுவாரு அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் தொழுகையை பற்றி அப்படியே கணக்கு போடுவார். அல்லாஹ் தெரிந்து கொண்டே கேட்பான். சுபுகு, லுகரு, அசரு, மகரிப், இஷா எல்லாமே ஒவ்வொரு நாளும் 5 வக்திலையும் அவருக்கு அது தொழுகையில ஒரு சில குறைபாடோடு வரும். பாஸ் மார்க்கு 35 மார்க் வைங்களேன், 35 மார்க்கு பதிலாக 29 மார்க் நிற்கும். ரிஜெக்ட், ஃபெயில். அவர் நரகத்துக்கு தான் போகணும். அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஒருத்தர் வரும்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, உபரியான நல்ல அமல்கள், எஷ்டவாசியக்கூடிய வணக்க வழிபாடுகள் எப்படி அல்லாட்ட மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. ரிஜெக்ட் ஆர் ஃபெயில். அவர் கொஞ்சம் தொழுகையில சரியில்லை, தொழுகையில குறைபாடு தான் அப்படிங்கிற ரிசல்ட்டை அந்த மலக்கு அல்லாட்ட கொடுத்த உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியா அவர்கிட்ட ஏதாவது உபரியான வணக்கம் இருக்கா பாருங்கன்னு சொல்லுவானா. முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபிலான தொழுகை, ஒவ்வொரு தொழுகையிலும் முன் சுன்னத்து பின் சுன்னத்து விடாமல் தொழுதிருப்பாரு. அப்படி ஏதாவது வணக்கம் இருக்கா பாருங்க பொழுது அவர்கிட்ட நிறைய உபரி இருக்குமா. சுபகுடைய முன் சுன்னத்து, லுகருடைய முன் சுன்னத்து, லுகருடைய பின் சுன்னத்து, அசருடைய முன் சுன்னத்து, மகரிப்புக்கு முன்னு, மகரிப் பின்னு, இஷாக்கு முன்னு இரவு தொழுகை, நிறைய உபரி. ஃபர்ல் அல்லாத நிறைய வணக்க வழிபாடு இருக்குமா. நபிகள் சொல்றாங்க இல்லையா, ரசூலோட இந்த உபரியை பற்றி சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி கொடுங்க. அந்த வணக்கத்தை நான் செஞ்சோம்னா அல்லாஹ் என்ன நினைச்சணும், சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை, ஒரு அமலை, ஒரு நல்ல அமலை எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்கும் பொழுது நபிகள் நான் எதை சொல்றாங்க தெரியுமா, அப்ஷுஷ் ஸலாம் வாத்திபுல் கலாம் வசில் அர்ஹாம், சலாத்தை பரப்புற சொல்றாங்க. யாரையெல்லாம் பார்க்கிறே சலாம் சொல்லு, சலாத்தை பரப்பு. இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது? நபிகள் நாயகத்தில் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓ துத்இமு தஆம், பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுவது. செய்தி இருக்குல்லங்க ஒரு செய்தி, அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சலாத்தை பரப்பு. இரண்டாவது சொல்றாங்க வாத்திபுல் கலாம், நல்ல வார்த்தை பேசு, கெட்ட வார்த்தை பேசிடாத. உன் வாயில வரும்பொழுது அழகான வார்த்தை வரணும், மென்மையான வார்த்தை வர வேண்டும். வத்தக்குன்னார், அல்லாஹ்வுடைய நரகத்துடைய நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பளத்துடைய துண்டை தர்மம் கொடுத்தாவது சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நரகத்துக்கு பாதுகாப்பு வேணுமா உங்களுக்கு? தர்மம் கொடுக்க ஒண்ணுமே இல்லையா, ஒரு பேரித்தம்பளம் துண்டு தான் இருக்குதா, அதை கொடுத்தாவது நரகத்தின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கப்பா என்று நபிகள் நான் சொல்லிட்டு பின்னால சொல்றாங்க, அந்த பேரித்தம்பளம் துண்டு கூட ஒருத்தண்ட இல்லைன்னா பபி கலிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தையை பேசி நரகத்தின் பாதுகாப்பை பெற்றுக்கொள். ஒண்ணுமே இல்லை, உடுத்தல வேட்டி சட்டை தான் இருக்கு, சாப்பிட ஒரு பேரித்தம்பளம் இருக்கு, அதை கொடுத்துரு. அதுவும் இல்லை, வெறும் கை வீசுனங்கை, என்ன செய்யணும் நரகத்தின் பாதுகாப்புக்கு? அழகிய வார்த்தை பேசு அப்படி சொல்றாங்க. அதர சொல்ற வாத்திபுல் கலாம், நல்ல வார்த்தை பேசு. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வசில் அர்ஹாம், உறவினரோடு சேர்ந்து வாழ். மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத விஷயத்தில் மட்டும். அதுக்காண்டி வரதட்சணை வாங்கியிருப்பாரு, ஆடம்பரம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு எதிரான காரியத்தெல்லாம் பண்ணுவான், அங்க போய் எங்க உறவை பேணி வாழணும்ல அப்படிமா. ஆனா அவனை மறைச்சுக்கிடுவான், போய் கணிச்சுவான். அவனை மறைச்சுக்கிட்டா நான் எப்படி போவேன், நான் போக மாட்டேன். என்னப்பா செஞ்சான், அந்த கல்யாண பத்திரிகை என் பேரை போல விட்டாங்க, இது காரணமா இருக்கும். அவனை பகைச்சுக்கிட்டா போக மாட்டானா, அல்லாஹ்வை பகைச்சுக்கிட்டா போவானா. அவனை மறைச்சுக்கிட்டா போக மாட்டானா, தூதரை மறைச்சுக்கிட்டா போவானா. அந்த மாதிரி இருக்க கூடாது. மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயத்துல உறவினோடு சேர்ந்து வாழு என்று நபிகள் நான் சொல்கின்றார்கள். நான்காவது சொல்கின்றார்கள் ஒக்கும் பில் லைலி வன் நாஸ் நியாமன், மக்கள் தூங்கும் பொழுது இரவில் எழுந்திருத்து தொழுகு. தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு தொழுகை, இரவு தொழுகை சரியா நீங்க பேணி வாழுங்க. சலாத்தை பரப்பு, நல்லதை பேசு, உறவினோடு சேர்ந்து வாழு. மக்கள் தூங்குகிற அந்த நேரத்தில் எழுந்திருத்து இரவு தொழுகை தொழுகு. இந்த 4 காரியத்தை நீ செய்தால் வதத்குலுல் ஜன்னத பிஸலாம், நீ நிம்மதியாக சொர்க்கத்துக்கு செல்வாய் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது இந்த உபரியான வணக்கத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி உபரியான வணக்கம்னா அவர்கிட்ட இருக்குது. அல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ல குறைபாடா, ஃபர்ல கொஞ்சம் மார்க் கம்மியா,
அவர்கிட்ட ஏதாவது உபரியா இருக்கா பாருங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த மலக்கு தேடி தேடி பார்க்கும் பொழுது முன் சுனத்து பின் சுனத்து சலாத்தை பரப்பியது, ஒருவனோடு சேர்த்து வாழ்ந்தது, இரவு தொழுது, நல்ல வார்த்தை பேசியது, இது எல்லாம் அப்படி அபரிவிதமா இருக்குது. யா அல்லாஹ் இவர்கிட்ட உபரி நிறைய இருக்கல்ல என்று இந்த வழக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா ஃபயகும் மினபிகா மன் நகஸபில ஃபரீலா, இவர்கிட்ட இந்த ஃபர்லான கட்டாய கடமையில் உள்ள குறைபாடை இதை கொண்டு நான் பூர்த்தி செய்கின்றேன். பாஸ் மார்க் போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவானுங்க. ஃபர்லான வணக்கங்கள்ல கட்டாய கடமை இல்ல, குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை இந்த உபரி நீக்கும், இந்த உபரி சரி செய்யும். மறுமையில நீ நரகத்து பக்கம் போவதற்கு தகுதியா இருந்தா கூட இந்த உபரியான வணக்கம் உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்ற செய்தியை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம அலட்சியம் காட்டலாமா? நல்ல அமல்கள்ல வணக்க வழிபாடுகள்ல ஏராளமான பொடுபோக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வணக்க வழிபாடுல உபரியான வணக்கத்துல அபரிவிதமான நன்மை பெற்று தரக்கூடிய இன்னொரு வணக்கம் என்னன்னா ஜும்மாவுடைய நாள்ல. ஜும்மாவுடைய நாள்ல வந்து நிறைய வணக்கம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அன்னைக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அதுல முக்கியமான சிறப்பு ஒண்ணுங்க, நமக்கு அதிகமாக தெரிஞ்சது என்ன, எல்லாத்துக்கும் தெரியும். என்னது? ஜும்மாவுடைய நாள்ல ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ ஒட்டகத்துடைய குர்பானி, இரண்டாவது மாட்டுடைய குர்பானி, மூன்றாவது ஆடு, நான்காவது கோழி, அஞ்சாவது முட்டை, இதெல்லாம் தெரியும். ஆனா இது யாரு பெறுற மாதிரி தெரியல. நிறைய பேர் என்ன நம்ம வந்திருக்க இந்த பயான கேட்கிற எல்லாத்தையும் தண்டைத்தான சுய பரிசோதனை பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒட்டகத்தை வாங்கியிருக்கோமா, நம்ம மாட்டை வாங்கியிருக்கோமா, அந்த ஆட்டுடைய அன்பை பெற்றிருக்கோமா? நபிகள் நான் சொன்னாங்க, எதுக்குங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி சொல்லக்கூடிய எல்லா காரியமும் ஏதாவது வீண் வரை ஆகுமா? ஏதாவது தேசத்தை சொல்ல முடியுமா? இதெல்லாம் தேவையில்லைங்க சொல்ல முடியுமா? எல்லாமே பயன் உள்ளது. இது பயன் இல்லை என்று ஒன்றே கூட கழிக்க முடியாது. அப்ப அதெல்லாம் பெருதில்லை. இதை விட இன்னொரு அமல் இருக்கு. இதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி உங்க வாழ்க்கையில ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நீங்கள் அந்த நன்மை பெறுவதற்கு நீங்கள் நேரத்தை பயன்படுத்தினாலும் காலத்தை பயன்படுத்தினாலும் அதை பெற முடியாது. என்ன தெரியுமா? நபிகள் நான் சொல்கின்றார்கள், ஜும்மாவுடைய நாள்ல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பெறலாம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த இந்த மர்கஸ் வரக்கூடிய பெண்கள் பெற முடியும். சுன்னத் ஜமாத்து போகக்கூடிய பெண்கள் பெற முடியாது. ஏன்? அங்க பெண்களுக்கு போல தனியாக இடம் ஒதுக்க மாட்டாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பெற முடியும். நபிகள் சொல்கின்றார்கள், யார் கடமையான குளிப்பை போன்று குளித்து விட்டு அழகிய முறையில் ஒளி செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகின்ற எண்ணத்தோடு யார் நடந்தே வர்றாங்களோ, வந்து ஜும்மாவை வீணடிக்காமல் இமாம் உரை நிகழ்த்துவதற்கு முந்தி வந்து அப்படி அமைதியாக மௌனம் காத்து இமாமுடைய உரையை சரியாக காது தாழ்த்தி கேட்டு அந்த 2 ரக்காத்தை யார் பரிபூர்ணமாக தொழுகிறாங்களோ, ஜும்மா வீணடிக்காம இருக்கணும். என்ன அப்படி சொல்றாங்க இல்லையா? ஜும்மாவில் உட்கார்ந்த உடனே ஒரு கல்லை அகற்றி போட்டாலும் ஜும்மா வீணடித்து விட்டாய், ஒரு கல்லை அகற்றி போட்டாலும் ஜும்மா வீணடித்து விட்டாய். பேசுகின்ற ஒருத்தரை பார்த்து பேசாதப்பான்னு சொன்னாலும் ஜும்மா வீணாயிடுச்சு. இந்த மாதிரி ஜும்மா வீணடிக்காமல் மௌனமாக அழகிய முறையில் நீ அந்த உரையை கேட்டு 2 ரக்காத் யார் தொழுறாங்களோ என்ன நன்மை தெரியுமா? நபிகள் நான் சொல்கின்றார்கள், நீ வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் காஜிரு சனத்தின் அமலு சியாமிகா வக்கியாமிகா, ஒரு எட்டுக்கு 1 வருஷம் தொடர்ந்து நோன்பு வச்ச நன்மை, ஒரு எட்டுக்கு 1 வருஷம் தொடர்ந்து இரவு முழுக்க நின்று வணங்கி நன்மை. சரியான செய்தி நசையில வருது. 1379 80 81 3 செய்தி வருது. சஹீஹான செய்திங்க. ஒரு எட்டுக்கு அல்லாஹ் நன்மை பாருங்க. நீ எடுத்து வைக்கிற ஒரு எட்டுக்கு 1 வருஷம் தொடர்ந்து நோன்பு வைக்கிற நன்மை. 1 வருஷம் நீங்கள் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். உங்க வீட்டிலிருந்து கணக்கு போட்டு பாருங்க. பள்ளிவாசலுக்கு போற எட்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜும்மால கணக்கு போட்டு பாருங்க எத்தனை எட்டு வருதுன்னு. 500 எட்டு வருதா? 200 எட்டு வருதா? 300 எட்டு வருதா? 500 எட்டு வந்துச்சுன்னா 500 வருஷம் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் தருகின்றான். 500 வருஷம் பகல் முழுக்க நோம்பு வச்ச நன்மை அல்லாஹ் தருகின்றான். இதை பெற முடியுமா இந்த அமல் இல்லாத மற்ற காரியத்தில்?
இந்த அமல் இல்லாம மற்ற காரியம் பெற முடியுமாங்க? அப்ப இப்படி ஏராளமான வணக்க வழிபாடுகள், நல்ல அமல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு மறுமையில் வெற்றிக்காக வேண்டி சொல்லித் தருகின்றார்கள். கவனம் இல்லாமல் மற்ற வீணான காரியத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹி கைரா. அல்லாஹ் பேசுகின்றான், நீங்கள் உங்களுடைய நஃப்ஸுக்காக வேண்டி நன்மையிலிருந்து எதையெல்லாம் முற்படுத்துகின்றீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பேசுறானே. ஆக கண்ணியமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நம்முடைய முழு கவனத்தையும் அதிகமான நேரங்களில் நல்ல அமல்கள் செய்வதில் கவனம் செலுத்தி நல்ல அமல்கள் கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் நரகத்துடைய பாதுகாப்பையும் பெறுகின்ற மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கர் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்